நண்பர்களுக்கு வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு 4.1 ஆம்பிளிஃபையர் அசோக் லைலேண்ட் தோஸ்த் வெஹிக்கிளுக்கு நம்ம கேஎம்எஸில் ஃபிட் பண்ணோம். அது பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து நம்ம சங்ககிரி ஃபிட்டிங் பண்ணிட்டு போனாங்க. அவர் நம்ம சேனல் பார்த்துட்டு இந்த ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டிக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிற சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தா 12 இன்ச்சில் டியூயல் வாய்ஸ் காயில் இருக்கிற பைனீர் சாம்பியன் சீரீஸ் அந்த மாடல், அந்த சப்பு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்பு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மற்ற ஐட்டம் நம்மளை ரெடி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரவுண்டு, டோரில் ஸ்பீக்கர் இதெல்லாம் நம்ம பண்ணோம். ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணது, ஃபிட்டிங் நம்ம பண்ணி கொடுத்தோம். பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து இது ஃபிட் பண்ணுறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க. ஸோ மாட்டிகிட்டு போனாங்க. நம்மளுடைய ஃபிட்டிங் ஒர்க்கு வேலை பிடிச்சி அங்கேருந்து அவர் வந்திருக்காரு. இவங்க ஒரு நாள் சண்டே தான் நம்ம ஃபிட்டிங் சொல்லியிருந்தோம். அவங்க வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாச்சு, மத்தியானமாக தான் வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ இந்த பக்கம் போகிறோம், அப்படியே பழனி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பழனி போயிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 1 மணிக்கு மேலே தான் வேலை செய்யவே ஆரம்பித்தோம். இந்த மாதிரி பைனீர் அப்புறம் 12 இன்ச்சு போடக்கூடிய வண்டிகளில் வேலை கொஞ்சம் அதிகம். அதுவும் பைனீர் மாதிரி ஊஃபர் போடுறோம் அப்படின்னா இன்னும் வேலை அதிகம். இந்த வண்டி வேலையை முடிச்சு அனுப்புறதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஏன்னா இது பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே மாட்டும் பொழுது அந்த வண்டியிலேயே வர அந்த பட்டை ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஊஃபர் நல்லா வெயிட் இருக்கும் பாக்ஸு. இந்த வெயிட்டெல்லாம் அதில் உட்கார வைக்கும்போது ஒரு நாளடைவில் அது கட்டாயிருது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வண்டியில் கட்டாயி மறுபடியும் நாங்கள் வெல்டிங் வச்சோம் அப்போ ஆரம்பத்தில். அதனால் எல்லா வண்டியிலையும் இப்போ பட்டையை ஹெவி பண்ணிடுறோம். அதனால் பட்டை புதுசாக வச்சு ஹெவி பண்ணும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊஃபர் பாக்ஸ் உள்ளே வச்சு பார்த்து மார்க் பண்ணி ஓட்டை போட்டு மாட்டி மறுபடியும் எல்க்லாம் ஒரு தடவை மார்க் பண்ணி ஓட்டை போடணும். இதில் என்னென்னா எல்லாமே மாட்டினதுக்கப்புறம் தான் ஊஃபர் மாட்ட முடியும். நம்மளது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் நல்லா பக்காவாக ஹெவியாக பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கர் லைனு இழுத்துட்ருக்கோம். இதுங்கன்னா டோரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் மாட்டிட்டோம். டோரில் 2 5 ஸ்பீக்கரு. உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கிற ஸ்பீக்கர் அது இந்த மாதிரி மாட்டினோம்னா தான் நம்மளுக்கு கண்ணாடியில் இடிக்காது. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்பீக்கர் டோரில் மாட்டியாச்சு. ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வேறு எங்கேயும் மாட்டாமல் சிக்கு விழுவாமல் கரெக்டாக நம்ம ஒயரிங் ஆல்ரெடி அங்கே ஒரு பைப்பு போயிட்டுருக்கும் கைடு, அதுலேயே வச்சு கைட் பண்ணி அப்படியே டேப் அடித்து ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்துட்டோம், எதுவும் தொங்காத மாதிரி. ட்வீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட ட்வீட்டர் பாக்ஸு ரவுண்ட் பாக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் ஜிப்பு 102 ஜிப் 102ஓட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணோம். இவர் ஆனால் வண்டி ரொம்ப ஒரு வண்டி விருப்பம் போல். வண்டிக்கு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேலே போட்டிருக்கிற அது அந்த மேட்டு மாதிரி, அப்புறம் அது இல்லாமல் நிறைய தொங்குற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அழகாகவும் இருந்துச்சு. ஊஃபர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊஃபர் தான் பைனீர் சாம்பியன் சீரீஸ் டியூயல் வாய்ஸ் காயில். 2மே 4 ohms டியூயல் வாய்ஸ் காயில் 4 ohms. பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4 ஒயர் எடுப்போம். அதில் 2 ஒயரு, இந்த வாய்ஸ் காயிலில் 2 ஒயரு. எதுக்காக 2 ஒயர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் அப்படியே ஒரு 2 ஸ்டீரியோ ஆம்பில் கொடுத்து 2 காயிலையும் நான் தனித்தனியாக ட்ரைவ் பண்ணுறேன். சீரியஸ் பண்ணுறது இல்லை. சீரியஸ் பண்ணி நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே இல்லை. சீரியஸ் பண்ணி வர ரிசல்ட்டை விட இந்த மாதிரி போடும்போது வர ரிசல்ட்டு வேறு லெவல் தான். நீங்கள் பேரலல் பண்ணாக்க ஓம்ஸ் கம்மியாகவும் ரிசல்ட் இருக்கும். ஆனால் பவர் ஆம்ப் நல்ல ஹெவியை விட ரொம்ப ஹெவியாக வேணும். ஹீட் நல்லா ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் அந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி
ஸ்டீரியோவில் போட்டு போடுறேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 4 வண்டி மாட்டியிருக்கேன். எதுலேயுமே ஃபெயிலியர் வந்ததில்லை, ரிசல்ட்டும் மோசமானதில்லை. ஏன்னா அந்த வண்டியை பார்த்துட்டு நம்மளுக்கு வேறு ஆர்டர்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த வண்டியில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நம்பர் வாங்கி நம்மக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்ம ஆம்ப் கூட அனுப்பியிருக்கோம். இது வந்து அவரே கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டார். பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிக்கிறது தான், நம்ம கேஎம்எஸோட சப்வூஃபர் பாக்ஸ் தான், மேட் ஃபினிஷிங்கு. ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை மாட்டினதுக்கப்புறமா தான் ஊஃபர் மாட்ட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து முன்னாடியே மாட்டியாச்சு. ஏன்னா இந்த வண்டி வந்து லேட்டாக வந்ததுனால இந்த வெல்டிங் எப்படி வைக்கிறோம் என்னன்றதை வீடியோ எடுக்க முடியல. ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒயரிங் பண்ணுறது ஒருத்தர் அப்படின்ட்டு, பாக்ஸ் மாட்டுறது ஒருத்தர்னு 2 பேரும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த வெல்டிங் ஒர்க்கு வீடியோ எடுக்க முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வெல்டு வச்சது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எல் கிளாம்பு, அது இல்லாமல் அடியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த ஊஃபர் வந்து அந்த பாக்ஸ் மேலே உட்காந்துக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா ஊஃபர் வெயிட்டு, வண்டி சென்னையிலேருந்து வருது. ஸோ சென்னையிலேருந்து வரும்பொழுது நம்ம அவங்க ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் அவங்க நம்மக்கிட்ட திரும்பி வர முடியாது. அதுக்கான செலவுங்கிறது அவங்களுக்கு அதிகம். அதனால் செய்கிற வேலையை தெளிவாக நீட்டாக செஞ்சு விட்டுறலாம் அப்படின்றதுனால அந்த பலகை எக்ஸ்ட்ரா பாக்ஸ் மாதிரிலாம் வச்சு அது மேலே ஊஃபர் உட்கார மாதிரி பண்ணியிருந்தோம். இதுதான் அதில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு. உள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேயரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சேனல் ஐசி இருக்குது, 4 ஸ்பீக்கரு, 2 ஸ்பீக்கர், 2 சரவுண்டு. அடுத்தது கேஎம்எஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி, ஒரு மினி சரவுண்டு. இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியில் பார்த்திங்கன்னா வாய்ஸு ஃபுல்லாக திருவி விட்ருப்போம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஊஃபர், அதாவது பயணியரும் ஜேபிஎலும் மாட்டுற வண்டியில் பேஸை தாண்டி வாய்ஸ் வரமாட்டேங்குது. பேஸு தான் அதிகமாக இருக்குது. அள்ளி மச்சாவே பேஸ் தான், அங்கே அவருக்கு வாய்ஸ் என்ன பாடுதுன்றது கேட்க மாட்டேங்குது. அதனால் வாய்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து ஒன்லி பிளேயர் தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுனால வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி ஈஸியாக வைக்க முடியும். அதனால் இப்போ வந்து இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி வச்சு நல்லா வாய்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் பேஸை தாண்டி வாய்ஸ் கேட்குது. இன்னும் வால்யூம் லைட்டாக வச்சோம்னாவே பேஸு அப்படி வருது 12 இன்ச்சுக்கு. அப்போது வாய்ஸை ஏற்றி விட்டோம் அப்படின்னா தான் அந்த எஃபெக்ட்டு வாய்ஸும் அந்த எஃபெக்டில் பாடுற பாட்டும் நல்லா கேட்குது. பார்த்திங்கன்னா இந்த 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 இஷ்யூ வந்து சேலத்தில் இருந்து ஒருத்தர் வந்து மாட்டினார். அவர் வண்டியில் தான் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து நார்மலாக சென்டரில் வச்சு மாட்டிட்டோம். வண்டியும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி பாட்டு பாடுறது கேட்க மாட்டேன்து அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி பண்ணோம். அதே இப்போ பயணியர் மாட்டுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரு. கேஎம்எஸ் V2 சப்வூஃபரில் எல்லாம் 3 to 4 சைடில் இருக்கக்கூடிய அவுட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சாச்சு. ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா கேஎம்எஸோட 4 மாஸ்பெட் போர்டு ஸ்டீரியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாய்ஸ் காயிலுக்கு ஒரு சேனல், ஒரு வாய்ஸ் காயில், இன்னொரு சேனல், இன்னொரு வாய்ஸ் காயில்னு வச்சுருக்கோம். சப்வூஃபர் ஆம்பு பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே பக்கத்தில் மாட்டியாச்சு. டோரில் 2 ஸ்பீக்கர் மாட்டியாச்சு. பின்னாடி 2 சரவுண்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன மாடல் சூஸ் பண்ணாரோ அதுதான். நம்ம வந்து இருக்கிற ஒரு 2-3 மாடல் வச்சுருப்போம். ஸோ அது கஸ்டமர் எந்த மாடல் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அதில் வந்து போட்டு கொடுத்துருவோம். அதேமாரி லெஃப்ட் ரைட் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மேட்சிங் பார்த்து தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுப்போம். ஏன்னா பேஸ் மேட்சிங் பார்த்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு நல்லா இருக்கும். டோரில் சின்ன இடத்துல கண்டிப்பாக பேஸ் மேட்சிங் இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ எல்லாமே நம்ம பண்ணுற எல்லா வண்டியிலையுமே பேஸ் மேட்சிங் பார்த்து தான் நம்ம கனெக்ஷன் வந்து கொடுப்போம். இந்த வண்டி ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு நம்ம எப்போவுமே நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். எல்லா வண்டியிலையும் அதுதான். அவருக்கு வந்து அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து நம்மக்கிட்ட வந்து மாட்டினதில் ஒர்த்தான வேலையை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்ற ஒரு
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் மட்டும் வரல, அவர் கூட இன்னும் ஒரு 4 பேர் என்னமோ வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே வந்து பிடிச்சிருந்துச்சி. கடைசியாக சரிண்ணா என்னண்ணா ஆடுறா சரிண்ணா வரட்டுண்ணா சந்தோஷம்.